ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரீன் வந்து நம்ம எப்படி யூஐ யூஎக்ஸ் டிசைனில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம அன்டைட்டில் இருக்கா, இது வந்து நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் தானே பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராம் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதுதான் ஃப்ரேம்ஸு. பேசிக்ஸ் டூல்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னா, நான் இதுக்கு முன்னே டே 2 டுட்டோரியல்ஸ் அதில் வந்து நான் பேசிக் டூல் வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. ஃப்ரேம்ஸ் இதை கிளிக் பண்ணால் ஃப்ரேம் வரும். ஸோ இங்கே சைடில் உங்களுக்கு என்ன ஃப்ரேம் வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஐஃபோன் 16 வச்சு நான் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து இந்த சைடில் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ இதுக்குள்ளே நான் வந்து ஒரு கலர் கொடுக்க போகிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரீன் நான் வந்து இது வந்து லைட் ஸ்க்ரீன் இருக்கா, நான் வந்து டார்க் ஸ்க்ரீனில் பண்ண போகிறேன். அப்போ வந்து நான் பிளாக் கலர் எனக்கு வேணும் இல்லையா. ஸோ இதுதான் நம்மளுக்கு டார்க் ஸ்க்ரீன். ஸோ நம்ம வந்து வச்சாச்சு டார்க் ஸ்க்ரீனு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மேலே நம்மளுக்கு ஒரு டைம் காட்டும். அண்ட் இங்கே ஒரு லோகோ இருக்கும், அப்படி தானே. ஓகே, இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே டைம் காட்டுறதுக்கு எங்கே போகணுன்னா சர்ச் பண்ணணும். என்னென்னா டாப் பார் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இருக்கா, ஏதாச்சும் ஒரு டாப் பார் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து எதை எடுக்க போகிறேன்னா இதை எடுக்க போகிறேன், ஸ்டேட்டஸ் பார். ஓகேங்களா. இப்போது எனக்கு இது இங்கே போச்சுன்னா இந்த உள்ளே இருக்கிறதும் பிளாக்கு, அதாச்சும் இந்த ஐஃபோன் ஸ்டேட்டஸ் பார் இருக்குல்ல அதுவும் பிளாக்கு, அண்ட் தென் இந்த ஸ்டேட்டஸ் பாரும் வந்து நம்மளுக்கு பிளாக். ஸோ வந்து நம்ம ஸ்டேட்டஸ் பாரில் இப்போ நம்ம கலர் வந்து மாற்றலாம். இதில் அது எப்படி பண்ணால் செலெக்ஷன் கலர் நம்மளோட ரைட் சைடில் நம்மளுக்கு டிசைனுக்கு கீழே எல்லாமே வரும். ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ ஏதாவது கலர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஒயிட் கலர் வைக்க போகிறேன். எஸ், நான் வந்து ஒயிட் கலர் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு இங்கே சென்டரில் ஒரு லோகோ வரணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்போ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியாச்சு, இந்த ஸ்டேட்டஸ் பாரும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து உள்ளே வந்து ஒரு எலிப்ஸ் வைக்க போகிறேன் சென்டரில், ஏன்னா எனக்கு லோகோ வர்றதுக்கு. ஸோ நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் தி இதில் கரெக்டாக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், அது பாயிண்ட் பண்ணணும் நம்மளுக்கு எது சென்டர் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நான் இமேஜ் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl V கொடுத்தா எனக்கு பேஸ்ட் ஆகி. எஸ், இங்கே பாருங்கள், இமேஜ் வந்து எனக்கு அழகாக பேஸ்ட் ஆகிட்டு. நீங்கள் எப்படியும் பண்ணலாம், இல்லைனா இந்த மாஸ்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் இப்போ இன்ஸ்டாகிராமில் இங்கே கீழே என்ன இருக்கும் அப்படின்னா மெட்டா அப்படிங்கிறது இருக்குமா. ஸோ அதை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, அதுவும் வந்து ஜஸ்ட் ஒரு கூகுள் இமேஜ்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா. நான் வந்து இமேஜ் எடுத்துகிட்டு வரேன். கைஸ், நான் இப்போ இமேஜ் எடுத்துட்டேன். ஸோ இமேஜ் எடுத்தாச்சு. நம்ம இமேஜ் இப்போ வந்து டேரெக்டாக இது பண்ண முடியாது, ஒரு ஷேப் எடுத்து தான் பண்ண முடியும். ஸோ மெட்டாங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும், அப்படி தானே. ஸோ அதுக்குள்ளே இப்போ நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு ரெக்டாங்கிள் வச்சுட்டு அதுக்குள்ளே Ctrl V கொடுத்துட்டு எஸ், நான் மெட்டாங்கிறது பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெட்டாக்கு மேலே நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், என்ன அப்படின்னா ஃப்ரம்னு இருக்கும், FROM ஃப்ரம். எஸ், அதையும் நான் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம மெட்டாக்கு மேலே வந்து கரெக்டாக அலைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஓகே, நம்ம இன்ஸ்டாகிராமில் உள்ள ஃபர்ஸ்ட் பேஜஸ் நம்மளுக்கு இதுதான். இப்போ நம்ம ரெண்டாவது பேஜ் பண்ண போகிறோம். ரெண்டாவது பேஜுக்கு இப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரி ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதே மாதிரி ஃப்ரேம்ஸ்க்கு போயிட்டு ஐஃபோன் 16, ஆல்ரெடி ஐஃபோன் 16 தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். எஸ், ஓகே. இங்கே வந்து இங்கே பாருங்களேன், இந்த கார்னர்ஸ், இந்த ஃப்ரேம் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். இங்கே வந்து எனக்கு இந்த கார்னர்ஸ் வந்து மொட்டையாக இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து அப்பியரன்ஸில் வந்து கார்னரோட ரேடியஸ் வந்து 20 கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கர்வ் கிடைக்கும். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா. இது நார்மலாக உள்ளது, நான் கார்னர்ஸ் கொடுத்து எனக்கு கார்னர்ஸ் வந்து 20 காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இதுவும் அதே மாதிரி கலர் வந்து பிளாக் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இதே மாதிரி ஸ்டேட்டஸ் பார். ஸோ அதை நம்ம ஒரு வாட்டி வச்சா போதும். அதுக்கப்புறம் Ctrl C கொடுத்துட்டு Ctrl V கொடுக்கணும், காப்பி பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா. ஓகே, எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராமில் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பேஜஸ் இருக்கும், நம்மள என்ன இருக்குன்னா, இங்கே மேலே நிறைய பேர் இங்கே ரீல்ஸ் லோகோ, இயர் ஸ்டோரி போட்டது, நிறைய பேர் ரீல்ஸ் பாருங்க, நிறைய பேர் ஸ்டோரி போட்டது வரும். இப்போ இன்ஸ்டாகிராமில் நெக்ஸ்ட் என்ன பேஜ் இங்கே வரும் அப்படின்னா, நிறைய பேர் ஸ்டோரி போட்டது வரும், இயர் ஸ்டோரி நம்ம போட்டது வரும், நம்ம போட்டிருந்தா வரும், இல்லைனா ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்கும்னா, யாராவது ஒருத்தவங்க போஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே கீழே ஹோம் பட்டன், ரீல்ஸ் பட்டன்லாம் இருக்கும். ஓகேங்களா.
ஓகே, நம்ம அதை பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே மேலே ஒரு இன்ஸ்டாகிராம், நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு தானே. ஸோ அதை நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எழுதிக்கலாம். எஸ், மேலே நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எழுதிட்டேன், இந்த இடத்துல வச்சுட்டேன். ஆனால் இது கொஞ்சம் சைஸ் பெருசாக்கணும். அப்போ வந்து டைப்போகிராஃபிக் வரணும். டைப்போகிராஃபினா அந்த ஃபாண்ட்டோட சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த செக்ஷன் சைஸ் வந்து நம்மளுக்கு இது போதுமா? இது போதும் கைஸ். இதில் என்ன ஃபாண்ட் வைக்கலாம்னா நம்ம இப்போ இது போதுமா? யா இட்ஸ் ஓகே, ஐ திங்க் ஸோ. 32 வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் மாதிரி சிமிலராக ஏதாச்சும் நம்ம ஃபாண்ட் கொண்டு வரலாம். ஏன்னா அவங்க வந்து அழகாக இன்ஸ்டாகிராம் அப்படின்னு அங்கே எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்ன ஃபாண்ட் வைக்கலாம்? ஓகே, ஓகே இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சும்மா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த சைடில் இங்கே வந்து ஒரு 3 டாட்ஸ் வருது. ஓகே, இப்போ நம்ம 3 டாட்ஸையும் வந்து நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு நான் ப்ளகின் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ளகின் வந்து ரன் ஆகுது. ஸோ அது வந்து ப்ளகினோடது. கிளிக் பண்ணால் எனக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இதில் நான் கொஞ்சம் கீழே போனோம், அப்போ தான் எனக்கு அந்த 3 டாட்ஸ் வரும். நம்ம சர்ச் பண்ணால் கரெக்டாக வராது. நம்ம தான் இதில் போய் தேடுற மாதிரி இருக்கும் நமக்கு. நான் சர்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எனக்கு இந்த 3 டாட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. நான் அதை வந்து அப்ளை கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்து அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே என்ன எனக்கு பிரச்சனைனா, இதுவும் பிளாக்கு, அதில் உள்ள ஸ்க்ரீனும் எனக்கு வந்து பிளாக்கு. இப்போ இந்த கலர் மாற்றினா எனக்கு இங்கே ப்ராப்ளமா? சாரி, இதே கலர் இருந்தால் வந்து எனக்கு ப்ராப்ளமா? அங்கே பாருங்கள். சாரி, இது வந்து குட்டி ஆகிட்டு நான் கண்ட்ரோல் இசட் கொடுக்கேன். எஸ். ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ கலர் மாற்றுறேன். கலர் மாற்றுறது நம்ம ஃபில்க்கு போயிடக்கூடாது. இங்கே செலெக்ஷன் கலருக்கு தான் போகணும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்குது கலர். ஸோ நான் இங்கே வந்து ஒயிட் கொடுத்துருவேன். ஒயிட். எஸ், எனக்கு இங்கே ஒயிட்டாக கிடச்சிட்டு. இப்போ நான் வந்து இதை வந்து மூவ் பண்ண போகிறேன். இங்கே கரெக்டாக அதுங்கன்னா கொஞ்சம் இந்த அது வந்து நம்மளுக்கு எங்கே தேவைப்படுதுன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். சாரி, கொஞ்சம் இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஹார்ட் சிம்பிள் தேவைப்படுது. ஹார்ட். ஸோ அதுவும் நம்ம வந்து இந்த ப்ளகின் இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஹார்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். அப்படி சர்ச் பண்ணுறதுல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சிலது வந்து கிடைக்கல. ஸோ நம்ம இதில் தான் போய் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஹார்ட் அதில் தேடினா அது எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரில. நம்ம வந்து இதில் டைப் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட் அப்படின்னு அதில் டைப் பண்ணியிருக்கேன். எஸ், எனக்கு இங்கே நிறைய ஹார்ட் வந்து கிடைக்குது. ஸோ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தா வருது. ஸோ இதை வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாலும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ வந்து இதையே நான் வந்து இப்போ என்ன கலராக, ஒயிட் கலராக வந்து மாற்ற போகிறேன். ஓகேவா? ஓகே, இது கலர் வந்து நம்ம செலெக்ஷன் கலர்ஸ்லேருந்து மாற்ற போகிறோம். இதில் என்ன? எஸ், இந்த ஒயிட் போதும். ஆனால் என்னென்னா எனக்கு கொஞ்சம் இது ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ அதோட வித் அண்ட் ஹைட் வந்து நான் கம்மி பண்ண போகிறேன். இந்த இருக்குது வித்து வந்து நான் ஒரு 25 வச்சுக்கிறேன். ஹைட்டும் வந்து 25 வச்சுக்கிறேன். எஸ், இப்போ இது வந்து ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ ப்ளஸ் சிம்பிள் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் நம்ம கீபோர்டில் ப்ளஸ் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணால் வந்துடும். அவ்வளோதான். இப்போ அதை நம்ம வந்து இங்கே மேலே கொண்டு போகிறோம். ஸோ அலைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ ப்ளஸ் வந்து எனக்கு அதை விடைக்கும் குட்டியாக இருக்கா? ஸோ இதில் நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா 25 கொடுத்தோமா? இது வந்து ஒரு டெக்ஸ்ட் அப்படிங்கிறனால நம்ம வித் அண்ட் ஹைட் வந்து மாற்றலாம். ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் லைட்டாக. 25 இங்கே கொடுத்துட்டேன். ஆனாலும் வந்து எனக்கு வந்து குட்டியாக தான் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ணலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். இல்லாட்டி நம்ம டெக்ஸ்ட் சைஸ் பெருசாக்கலாமா? எஸ், இந்த 45 ஓகேவா இருக்குது. ஓகே, இப்போ அது நம்மளுக்கு இது இன்ஸ்டாகிராம் ஓட டாப் பேஜஸ் மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே என்னென்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோரி இது வந்து வைக்க போகிறோம். ஸ்டோரி இப்போ. ஸோ அதுக்கு வந்து ஒரு எலிப்ஸ் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்.
ஸோ அதை நான் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணால் எனக்கு ஒரு எலிப்ஸ் கிடைக்குதா? ரொம்ப பெருசாக வேணாம், 70 வச்சுக்கலாம். ஓகே, இந்த எலிப்ஸ். இப்போ நிறைய பேர் இங்கே ஸ்டோரி போட்டிருப்பாங்களா, ஸோ திரும்பி நான் இந்த மாதிரி அதே எலிப்ஸை வரைகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதை எலிப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அல்ட் கீ இருக்குல்ல, உங்கள் கீபோர்டில் அல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்துடும். அதுவே டூப்ளிகேட் வந்துடும். அதே மாதிரி இது கிளிக்கில் தான் இருக்குது, இது ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும். புரியுதா நான் என்ன பண்ணுறேன்ட்டு? இதை கிளிக் பண்ணிக்கோங்க, சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் கீபோர்டில் ஆல்ட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அதை அப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு 4 நம்மளுக்கு வந்து இப்படி கிடச்சிருக்கு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யுவர் ஸ்டோரின்னு தானே இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதுக்கு நம்ம ஒரு குட்டி சர்க்கிள் வரையணும். சாரி, இது என்னமோ தேவையில்லாமல் வந்திருக்குது. வந்து குட்டி சர்க்கிள் வச்சிட்டோமா? இது வந்து இதுக்கு கீழே தான் நம்ம கொண்டு போகணும், ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ என்னென்னா, இதை வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் வந்து போடணும். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டேன். இது வந்து இந்த குட்டி சர்க்கிள்குள்ளே இருக்கணும். ஸோ வந்து நம்மளுக்கு ஃபாண்ட் வந்து நம்ம குட்டியாக வைக்கணும் இந்த சைடு. எஸ், ஃபாண்ட் குட்டியாக வச்சுக்கிட்டோம். ஆனால் வந்து எனக்கு இதோட கலர் வந்து நம்மளுக்கு பிளாக் வேணும், ஏன்னா அதுவுமே ஒயிட்டு. ஓகேவா? அதை இங்கே கொண்டு வந்து எஸ், நான் இதோட சென்டரில் வைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் மீன்ஸ் ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறேன். ஸ்ட்ரோக்குங்கன்னா அவுட்லைன் நம்மளுக்கு வருது. பிளாக் கொடுத்துருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டார்க்காக கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து எனக்கு வெயிட்க்கு போய் ஒரு 5 வைக்கிறேன். 5 வச்சுன்னா எனக்கு ரொம்ப டார்க்காக தெரியுது. ஸோ நான் வந்து 2 வைக்கிறேன். எஸ், எனக்கு 2 போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு அவுட்டரில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். ஸ்ட்ரோக் எப்படி கொடுக்கணும்னா, நம்மளுக்கு ஒரு பிங்க் அப்புறம் இந்த கலரும் மாதிரி தானே வரும். வந்து ஆரஞ்சு மாதிரி கொடுக்கணும் இல்லையா? இந்த ஆரஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி லைட் ஆரஞ்சு வச்சுக்கிறேன். இங்கே கீழே வந்து எனக்கு வந்து என்ன கலர் வேணும்னா ரெட்டு வேணும். ரெட் இல்லை, பிங்க் மாதிரி. இது பிங்க். ஓகேவா? இந்த கலர் கூட வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு லைட்டாக தெரியும். நான் அதுக்கு தான் வெயிட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எஸ், பாருங்களேன், ஓவராக தெரியுதா? ஸோ இப்போ எதில் ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக என்னென்னா, ரெண்டுமே இது வந்து இங்கே ஸ்டார்டிங் நீங்கள் 100 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்கா? எஸ், இப்போ கொஞ்சம் அது மாதிரி வந்திருக்கு பாருங்க. வந்திருக்கா? ஓகே, இப்போ லீனியராக இருக்குது. ஸோ நம்ம இதை மொதல் வச்சுட்டு அடுத்து கூட இதை வச்சுக்கலாம். புரிஞ்சிச்சா இது எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு? என்னன்னா, ஓகே, இப்படி வச்சுக்கலாம். எஸ், இப்போ இதுக்கும் வந்து அதே மாதிரி நான் ஸ்ட்ரோக் வந்து கொடுக்க போகிறேன். லீனியர் போயிட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த இருக்குல்ல, இதோட லீனியரோட அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். கண்ட்ரோல் C கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு போகிறேன். இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு கலர் கிடச்சிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு போய் கண்ட்ரோல் C கொடுக்கேன். இந்த சர்க்கிளுக்கு போகிறேன். எஸ், எனக்கு வந்து கிடச்சிட்டு. ஓகே, இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்ட்ரோக்ஸ்க்கு போய் இங்கே போனோம். இது லீனியருக்கு. அண்ட் தென் இந்த இதான் ஃபஸ்ட் நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம். இதை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கோன்னா
ஆரஞ்சு மாதிரி லைட்டாக கிளிக் பண்ணி இங்கே நெக்ஸ்ட் சர்க்கிள் கிளிக் பண்ணி ஓகே தட்ஸ் ஆல் டன். இது வந்து நம்மளுக்கு இருக்காது, ஏன்னா அது நம்மளோடது இல்லையா. ஸோ இது 3த்துக்கும் இருக்கும். இதுக்கு கீழே அவங்களோட ஐடி நேம் வந்து இருக்கும். இங்கே வந்து நம்ம என்ன போடணும் அப்படின்னா யுவர் ஸ்டோரி. இப்போ வந்து எனக்கு வந்து ஃபாண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நான் அதை வந்து குட்டியாக்கணும், ஏன்னா அந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். எஸ், இது கூட போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்களோட ஐடி நேம் எல்லாம் போடணும். என்ன போடலாம்? போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஜெகதி போட்டிருக்கேன். சும்மா ஐடி நேம் நம்மளே ஜென்ரலாக கொடுக்குறது தானே. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு தோன்ற நேமை கொடுத்துக்கோங்க. சாரா. ஓகே, எஸ், இதெல்லாம் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட், ஸோ இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம வெயிட் வந்து கம்மியாக கொடுத்துருக்கோம். வெயிட் வந்து 2 கொடுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு டார்க்காக தெரியும். எஸ் எஸ், இப்போ இதுக்குள்ளே நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அந்த மாதிரி இதை அவுட் சைட் கொடுத்துருங்க, ஏன்னா நம்மளுக்கு வெளியே தான் தெரியணும், உள்ளே நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகே, அவுட் சைடு கூட நம்ம 3 கொடுக்கலாமா? எஸ், 3 கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கு. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, இப்போ இதில் நம்ம ஏதாச்சும் ஒரு இமேஜ், நான் ஏதாவது இமேஜ் எடுத்துகிட்டு வரேன். நான் கூகுள்லேருந்து இமேஜ் காப்பி பண்ணிட்டேன், அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். சாரி, இதை கிளிக் பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்துருச்சு பாருங்கள் உங்களோட இமேஜ். ஸோ என்னென்னா இங்கே பாய் நேம் கொடுத்துட்டு கேர்ள் வச்சுருக்கேன். ஸோ சர்க்கிள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் திரும்பவும் கூகுளில் போய் வேறு இமேஜ் எடுத்துகிட்டு வரேன். எஸ், அதே மாதிரி நான் இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நம்ம ஸ்டோரி மேலே முடிஞ்சு, நம்மளுக்கு மட்டும் இங்கே ஒரு இமேஜ் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணணும். எஸ், நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும் நம்ம இன்ஸ்டாகிராம் இதில்? எஸ், யாரோட ஐடி, இதை வந்து நம்ம கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கலாம், 3 டாட்டை. இப்போ வந்து இங்கேயும் வந்து நம்ம ஒரு குட்டி சர்க்கிள் வைக்கணும், ஏன்னா அவங்களோட ஐடி லோகோ வைக்கணும்ல. 30 வச்சுக்கலாம். இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சும்மா அவங்க சர்க்கிள் மட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு. 30 எனக்கு கொஞ்சம் பெருசாக வைக்கலாமா? பெருசாகவே வச்சுக்கலாமா? 50 வச்சுக்கலாமா? எஸ், 50 வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். எஸ், இங்கே சர்க்கிள் வச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரோக் கொடுக்கணும் இல்லையா. ஸ்ட்ரோக் வந்து என்னென்னா நம்மளுக்கு வேறு மல்டி கலர் வேறு ஆல்ரெடி நம்ம வச்சுருப்போம்னு நினைக்கிறேன், எல்லாம் வைக்கல. ஸோ இதுலேருந்து நம்ம கலர் எடுக்கலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். சாரி, காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். வேணும்னா வெயிட் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா 2 கொடுக்கணும். இன்சைடு கிடையாது, அவுட் சைடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு இமேஜ் வந்து எனக்கு வேணும். ஸோ அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வரேன் நான். இதுக்குள்ளே இப்போ நான் ஒரு இமேஜ் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அவங்க சைடில் அவங்களோட யூசர் நேம் இருக்கும், அப்படி தானே? எஸ், அவங்க சைடில் இந்த இடத்துல ஒரு யூசர் நேம், அப்புறம் கீழே ஏதாவது அவங்க சாங் போட்டிருந்தாங்கன்னா அந்த சாங் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், இதுவும் அலைன் ப்ராப்பராகவே இல்லை. ஸோ அது வந்து நான் இந்த கீழே கொண்டு வரேன். எஸ், இதுதான் கரெக்டாக இருக்குது. நான் ஏதாவது ஒரு நேம் கொடுப்போம். பவி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். பவி.xx.
அப்படின்ட்டு ஒரு ஐடி வந்து கொடுத்துட்டு ஐடி நேம் இங்கே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து மியூசிக் சிம்பிள் நம்மளுக்கு தேவைப்படுறது அப்படி தானே. மியூசிக் சிம்பிள் அதுக்கு எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதிலே தேடலாம். எஸ், இங்கே நம்மளுக்கு இங்கே அதே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இதை எடுத்துக்கலாம். இதை நான் இன்சர்ட்னு கொடுத்துக்கிறேன். இன்சர்ட் ஆகுது, பட் இது வந்து நமக்கு ஒயிட் கலர் வேணும். ஸோ செலெக்ஷன் கலர்ஸில் போய் நம்ம வந்து மாற்றுறோம். கிடச்சிட்டு ஸோ இது வந்து நம்ம யூசர் நேமோட பெருசாக இருக்கு இல்லையா. ஸோ வந்து இதோட சைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். 10 வச்சுக்கிறேன். இங்கே வந்து நான் வந்து 10 வச்சுக்கிறேன். இது சைஸ் அதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 15 வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் இங்கே தள்ளி இருக்கணும், கரெக்டாக இதுக்கு நேராக இருக்கணும். எஸ், இப்போ வந்து இங்கே ஏதாவது ஒரு மியூசிக் நேம் வந்து நான் வந்து கூகுளிலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வரேன். நீங்களும் பண்ணிக்கோங்க. எஸ், நான் இங்கே ஒரு நேம் வந்து வச்சுட்டேன். ஓகேங்களா. இப்போ கீழே வந்து உங்களோட போஸ்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த போஸ்ட் வந்து இங்கே நான் வந்து வைக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் நல்லா ஃப்ரேம் ஒட்டி கொஞ்சம் இவ்வளோ பெருசுக்கு வச்சுக்கலாம். நம்ம இவ்வளோ போதும். ஓகேவா. எஸ், இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு இமேஜ் வைக்கணும் இல்லையா. ஸோ அந்த இமேஜுக்கு வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, ஏதாச்சும் ஒரு இமேஜ் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை எடுத்துகிட்டு வாங்க. ஒரு இமேஜ் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேலே வந்து 1 by 1 போடணும். ஏன் அப்படின்னா ஒரு இமேஜ் தான் அங்கே வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க இவங்க. ஸோ 1 by 1 அப்படி நம்ம வந்து போட்டுக்கலாம். 1 by 1க்கு நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு நான் அப்படி குட்டியாக வச்சுக்கிறேன். இது மேலே தானே நம்மளுக்கு இருக்கும். எஸ், இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போது எனக்கு ரவுண்டாக வேணும் இல்லையா. ஸோ கார்னர் ரேடியஸ் வந்து நான் 20 கொடுத்துக்கிறேன். எஸ், அது மாதிரி வந்திருக்கா. ஆனால் இதில் வந்து இப்போ என்ன கொஞ்சம் நம்ம லைட் கலர் கொடுக்கணும். இது மாதிரி கொடுக்கணும். ஒயிட் வேணாம், லைட் கலர் கொடுக்கணும். இந்த கிரே கொடுத்துக்கலாம். இந்த கிரே கொடுத்துட்டேன். இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட், அது நம்ம வெளியில் எழுதிட்டு கூட எழுதிக்கலாம். 1/1 அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே இதுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, எஸ், சூப்பர், கிளியர். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு பர்சன் சிம்பிள் வைக்கணும். அண்ட் தென் இங்கே ஒரு அந்த சாங் வந்து மியூட்டில் இருக்கான்னு அந்த ஒரு சவுண்டோட சிம்பிள் வந்து வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ வந்து ரெண்டு எலிப்ஸ் எடுக்கிறேன். ஏன்னா இந்த சைடு ஒன்று அப்படிங்கிறது. ஓகேவா. 15 வச்சுக்கலாம். 15 என்ன சொன்னால் ஆல்ரெடி இதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணனா இங்கே ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். எஸ், இது மாதிரி நான் ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு பர்சன் மாதிரி வைக்க போகிறோம். எஸ், அதை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறேன். இங்கே எனக்கு வந்து கிடச்சிட்டு, ஸோ இதை நான் இன்சர்ட்னு கொடுக்கேன். இங்கே எனக்கு இன்சர்ட் ஆகுது. ஆனால் இதுக்குள்ளே எனக்கு குட்டியாக வேணும். அதனால் இதோட சைஸ் வந்து நான் கம்மி பண்ணுறேன். 15 அண்ட் தென் இங்கேயும் வந்து 15 கொடுக்கேன். ஓகே, இப்போ அதை வந்து இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறோம் நம்ம. எஸ், உங்களுக்கு தெரியுதா, கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம சவுண்டு வந்து கொடுக்கணும். சவுண்டுன்னு இதில் நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ எந்த ரிசல்ட்டுமே வரல. ஸ்பீக்கர்னு போடலாம். ஸ்பீக்கர்னு போட்டாலும் வேறு ஏதோ தான் வருது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இங்கே இப்போ இந்த ப்ளக்கின் இங்கே வந்து நம்மளுக்கு சவுண்ட் வேணும். ஸோ நம்ம அது எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் என்ன சொல்லணும், ஃபிக்மா கம்யூனிட்டியில் கொஞ்சம் தேடணும். ஸோ அது வந்து லாஸ்ட் நம்ம பார்க்கலாம் அந்த இது மட்டும். நெக்ஸ்ட் வந்து இங்கே கீழே வந்து இங்கே ஹார்ட் வைக்கலாம். இங்கே வந்து ஹார்ட் வைக்கணும். நெக்ஸ்ட் இங்கே கமாண்டு. நெக்ஸ்ட் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ரீபோஸ்ட் சிம்பிள் இப்போ புதுசாக வந்துருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஷேர் பட்டன். அப்புறம் இங்கே வந்து சேவ். இது எல்லாமே நம்மளுக்கு ப்ளக்கின்ஸ்லேயே தனித்தனியாக உண்டு. அதுலேருந்து நம்ம எடுத்து அழகாக வச்சிடலாம். ஸோ ஹார்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா மெசேஜ்குள்ளே எடுக்கலாம். எஸ், இது இருக்கு பாருங்கள். இதில் நம்ம வந்து லைனாக அவ்வளோ எடுத்துக்கலாம். அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அது அப்ளை ஆகிடும். இங்கே மேலே வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்மளோட இதோட வேலை என்னென்னா, ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும். ஒயிட் மாற்றிட்டேன். அண்ட் தென் இது நம்ம ஃபோனில் கொஞ்சம் ரொட்டேட் ஆகி இருக்கும். எஸ், நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். 25 வச்சுக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா. எஸ், இங்கே அதே போலயே நான் வந்து இங்கே ஹார்ட் வச்சுட்டேன்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீபோஸ்ட் சிம்பிள் அது பார்க்கணும். அதுவும் இதுலேயே நம்ம வந்து பார்க்கலாம். ரீபோஸ்ட்னா 2 ஆரோ வர மாதிரி இருக்கும். ஓகேவா, வர மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம முதல்ல இந்த ஆரோ எடுத்துக்கலாம். இதை வந்து அப்ளை கொடுத்துக்கலாம். ஓகேவா, அப்ளை கொடுத்துட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நம்ம கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், நம்மளுக்கு வந்து இப்போ கீழே உள்ள ஆரோ வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டு இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அது கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் மேலே உள்ளது சேம் இதே இதை வந்து நான் Ctrl+C கொடுக்கேன். அதிலேயே வந்திருக்கும். நம்ம அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணால் கிடச்சிடும். ஸோ இதை வந்து நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். எஸ், எனக்கு வந்து இங்கே கிடச்சிட்டு அதே மாதிரி கிடச்சிட்டு இதை கொஞ்சம் இங்கே தள்ளி கொண்டு வரணும். ஓகே, இதை ரெண்டுத்தையும் இப்போ நான் குரூப் பண்ண போகிறேன். குரூப் எதுக்கு பண்ண போகிறேன்னா, இப்போ நான் அதை வந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண போகிறேன்னா அது எனக்கு சேமாக வந்து வரணும். அதனால அதை நான் குரூப் பண்ண போகிறேன். ரெண்டுத்தையும் சேமாக செலக்ட் பண்ணிட்டு Ctrl+G கொடுத்தா அது வந்து குரூப் ஆகிடும். இந்த பாருங்க, குரூப் 1 கிளிக் பண்ணால் அது 2 இருக்குது. இப்போ அதை நான் வந்து சேமாக எல்லா இடத்துக்கும் மூவ் பண்ணலாம். இல்லைனா அந்த ஆரோ இந்த ஆரோ தனித்தனியாக நான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகேவா. இது வந்து நம்ம வந்து என்ன 27 கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 27 கொடுத்துக்கலாம். ஓகேவா, ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. 20 கொடுத்துக்கலாம். அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சேவ் பட்டனுக்கு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன நம்மளுக்கு என்னென்னா இதோட கலரும் வந்து மாற்றணும்ல. ஸோ அதுக்கு மேலே சைஸ் பார்த்துக்கலாம். 28 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் 28 இதோட கலர் மாற்றணும். ஒயிட் கலர் மாற்றிட்டேன். எஸ், இப்போ இதை நான் ஃபைனலாக இதை வந்து இங்கே கொண்டு வரேன். ஓகே, இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, அதை டெலிட் பண்ணிடுறேன். இங்கேயும் ஏதோ இருக்குது, அதையும் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன கொடுக்கணும் நம்ம? எஸ், நம்ம ஷேர் பண்ணுற சிம்பிள் வந்து கொடுக்கல. ஸோ அதுவும் இதில் போய் எடுத்துக்கலாம். நம்ம இந்த இதை எடுத்துக்கலாம். அப்ளை கொடுத்துக்கலாம். அப்ளை கொடுத்த பிறகு எப்போ பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணுறோம், கலர் மாற்றுறோம். ஓகேங்களா, கலர் மாறிட்டு கலர் மாற்றின பிறகு எங்கேயோ கிளிக் ஆகுது. கலர் மாற்றின பிறகு அதோட சைஸ் நம்ம வந்து மாற்றணும். என்ன மாற்றலாம்? 20 வச்சுக்கலாம். 20 அதோட சைஸ் பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அது வந்து இப்போ நான் கீழே கொண்டு வரேன். கொஞ்சம் கீழே. ஓகே, எஸ், நல்ல கேப் இருக்கா? அண்ட் தென் இன்னும் ஒன்று என்னென்னா, கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் கீழே கொண்டு வரணும். ஏன்னா அந்த போஸ்டரை ஒட்டி இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது இல்லையா? தட்ஸ் வை கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். இதுவும் நம்ம அப்படிதான் கீழே கொண்டு வாங்க. அண்ட் தென் இதுவும் சேவ். ஓகே, ஓகே, எஸ். இப்போ என்னென்னா இதுக்கு இடையில நம்ம லைக்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் இவ்வளோ இருக்குது, அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். எஸ் கைஸ், இங்கே தெரியுதா உங்களுக்கு? நான் அந்த இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓவராலாக பாருங்கள், ஒரு இன்ஸ்டாகிராம் வியூ மாதிரி இருக்குது. ஒன்று நம்ம பண்ண மறந்துட்டோம். அதோட கார்னர்ஸ் ஃபஸ்ட்டே நம்ம 20 போட்டோம்ல, இந்த ஃப்ரேமுக்கு 20 போட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மாதிரி நம்ம வந்து சேர்ந்து நம்ம எல்லோரும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கீழே என்ன வருது நம்மளுக்கு? கீழே வந்து லைக் பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். லைக் பை அப்படின்ட்டு ஒரு 2-3 பேர் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து நான் நிறைய சர்க்கிள் எடுத்துக்கிறேன். 3 சர்க்கிள் எடுத்துக்கிறேன், நிறையலாம் வேணாம். 25 வச்சுக்கலாம். இது வந்து 25 வச்சுக்கிறேன். ஓகே, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இதையே வச்சுக்கிறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி, ஏன்னா அந்த 3 சர்க்கிளும் பாருங்கள் எப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நான் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு நான் வந்து ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஸ்ட்ரோக் வந்து நம்மளுக்கு பிளாக்கில் கொடுக்கேன், பிளாக்கில். அண்ட் தென் வெயிட் வந்து நான் 2 கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தெரியும்.
இல்லைன்னா நம்ம வந்து வேறு கலர் கூட கொடுக்கலாம். ஸ்ட்ரோக் வேறு என்ன கலர் கொடுக்கலாம்? இந்த மாதிரி கிரே கொடுக்கலாமா? எஸ், கிரே கூட நம்மளுக்கு கொஞ்சம் தெரியுது. இது வந்து அவுட் சைட் கொடுத்துக்கணும் நம்ம. ஓகே, அதே மாதிரி 3த்துக்கும் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்கேன், இங்கே 2 கொடுத்துக்கலாம் வெயிட்டு. அண்ட் தென் அவுட் சைட் கொடுத்துக்கோங்க. சென்டரில் உள்ளதுக்கு நம்மளுக்கு நம்ம எதுவும் கொடுக்கல, அதுக்கு தான் ஸ்ட்ரோக் 2 அவுட் சைட். எஸ், இது 3 கொடுத்துட்டா இப்போ இது 3மே நம்ம வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. சரி, இப்போ இது 3த்தையும் நம்ம குரூப் பண்ணிடலாம். ஸோ ஷிஃப்ட் கிளிக் பண்ணி 3த்தையும் வந்து சேமாக அப்புறம் கண்ட்ரோல் G கொடுத்துருங்க. இது 3மே குரூப் ஆகிருக்கு பாருங்கள். குரூப் 2 அப்படின்ட்டு இது 3 இருக்கா? எஸ், இப்போ அதை நம்ம எங்கே நவுத்தினாலும் ஒரு குரூப்பாக தான் அது நவரும். ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்து நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள்குள்ளே நான் தான் இமேஜ் ஆட் பண்ணணும். நான் இமேஜ் எடுத்துகிட்டு வரேன். 2 இதுக்கு நான் இமேஜ் போட்டேன். இப்போ 3rd ஒனுக்கு போடலாம். எலிப்ஸ் 10. ஸோ அதை கண்ட்ரோல் V கொடுத்துறேன். இமேஜ் ஏன்னா நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 3 லோகோ தான் நம்மளுக்கு மோஸ்ட்டாக தெரியும். பக்கத்தில் என்ன எழுதணும்னா இப்போ நான் லைக்டு பைன்னு எழுதணும். லைக்டு பை அப்படின்னு எழுதிட்டு 24 சும்மா நீங்கள் ஏதாவது ஒரு யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. நான் அந்த யூசர் நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, லைக் பை 24. வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அண்ட் அதர்ஸ் அப்படின்னு இருக்குமா? எஸ், ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு இதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வேறு என்ன இருக்கும் நம்மளுக்கு? நெக்ஸ்ட் பேஜ் இருக்குமா? ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கும் நம்ம இதே சர்க்கிளை வந்து இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து எடுத்துக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். உள்ள இமேஜ் மட்டும் வேறு எதாவது மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த நேம் வந்து நம்ம சும்மா எதாவது கொடுத்தோம். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு நம்ம மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஆட் ஸ்பான்சர் வருமா? ஸோ ஸ்பான்சர் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதே மாதிரி இங்கே 3 டாட்ஸ் எனக்கு இங்கேயும் வேணும். ஸோ அதை நான் Ctrl+C கொடுத்து Ctrl+V பண்ணுறேன். ஸோ இதிலே தான் எனக்கு இருக்குது. நான் அதை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும். எஸ், இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே ஒரு குட்டியாக நம்ம ஒரு இமேஜ் வச்சுக்கணும். ஏன்னா அதோட அந்த ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு முடியுது இல்லையா? ஸோ நம்ம ஷேப்புக்கு போகணும். ஷேப்புக்கு போயிட்டு ரெக்டாங்கிள் அப்படின்னு இவ்வளோத்துக்கு எடுக்கலாம். கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஒரு இமேஜ் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இமேஜ் எடுத்துட்டேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். எஸ், அவ்வளோதான். இது ஏன் நம்மளுக்கு ஃபுல்லாக வரலன்னா அந்த ஃபோன் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு இதோட முடிஞ்சது இல்லையா? பாருங்கள், ஃபோன் ஸ்க்ரீன் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பேசிக் டூல் வச்சு நம்ம இப்படி ஒரு அழகான ஒரு ஃபிக்மா வச்சு நம்ம ஒரு அழகான ஒரு UIUX நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போது கீழே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்னென்னா ஹோமு, அப்புறம் ரீல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஒன்று வேணாம், இதை வந்து நம்ம குட்டியாக இது வந்து கொஞ்சம் குட்டியாக்கிக்கோங்க. அண்ட் தென் இதை மேலே கொண்டு வந்து இது எல்லாமே கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஓகே, இதே கொஞ்சம் மேலே கொண்டு வரணும். ஓகேவா? இதை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வரணும். எஸ், இந்த ஸ்பேஸ் போகுது. இப்போ நம்ம ஹோம் மெத்தட் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இது எடுத்துக்கலாம், பிளக்கிங் டூல். இது வந்து மேலே இருக்குன்னு கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வந்துடுறேன் நான். ஓகே, இப்போ இங்கே வந்து நீ ஹோம் அப்படின்னு டைப் பண்ணு. எஸ், ஹோம்னு டைப் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஹோம் சிம்பிள் வருது. இது நம்ம வந்து அப்ளை கொடுத்துக்கலாம். அப்ளை கொடுத்தோன்னா இங்கே மேலே வந்துடுது. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம கலர் மாற்றணும் எப்பவும் போல். ஓகே, கீழே கொண்டு வரணும், இங்கே வச்சுக்கலாம். இது ஹோம். கொஞ்சம் இதை பெருசாக்கணும். ஸோ வந்து 20 கொடுத்துக்கிறேன். வித்து ஹைட்டு நம்ம வந்து 20 கொடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்குது போதும். நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ சிம்பிள் வந்து நமக்கு வேணும் இப்போ. ஸோ அதையும் நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன்.
வீடியோ சிம்பிள் மாதிரி தேவைப்படுது. அதுக்கு ஒரு நம்ம ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் அதோட கார்னர் ரேடியஸ் வந்து நான் 20 கொடுத்துக்கிறேன். ஸோ 20 கொடுத்தா ரொம்ப ரவுண்டாக வந்ததில் ஸோ 10 கொடுக்குறேன் நான். எஸ் 10 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு உள்ள அந்த இது வந்து இப்போ நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக அது வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே இருக்கா, அது வந்து நான் இன்செர்ட் கொடுக்குறேன். எஸ் எனக்கு இங்கே இன்செர்ட் ஆகியிருக்கா. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே போடுறேன். அவ்வளோதான். என்னென்னா கொஞ்சம் எனக்கு இது பெருசாக இருக்குது. ஸோ அதை கொடுத்து வைக்கிறேன். 25 ஓகேவா. 25 இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து குரூப் ஆக்கிக்கலாம். ஷிஃப்ட்டு இதுவும். ஸோ கண்ட்ரோல் J கொடுத்தா குரூப் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எங்கேனாலும் அதை குரூப்பாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷேர் பட்டன்ஸ் எல்லாம் இங்கே நம்ம யூஸ் பண்ணதான். ஸோ அதுவே நான் வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதை இங்கே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு குட்டி சர்க்கிள் வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தெரியணும்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு குட்டியான ஒரு சர்க்கிள் வச்சுக்கிறேன் நான். ரொம்ப குட்டி போதும். இது பக்கத்தில் வச்சுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் கொடுக்கணும். ஸோ இது ரெட் எடுத்துக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக. இங்கே ஒரு சர்ச் இதுவும் நெக்ஸ்ட்டு நம்மளோட லோகோவும் வரும். சர்ச் இப்போ நம்ம சர்ச் வந்து பார்க்க போகிறோம். வந்து சர்ச் இப்போ நம்ம போடணும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் இங்கே வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச்சையும் நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்சர்ட் கொடுக்கலாம். நம்மளோட வேலை என்ன இப்போ, இதுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும். ஓ மை காட், ஒரு நிமிஷம். இங்கே ஃபைனலாக இங்கே ஹோம் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இது ரீல்ஸ்க்கு, அண்ட் தென் இது வந்து எதுக்கு நம்ம மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ், அண்ட் தென் இது வந்து சர்ச், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பண்ணியாச்சு. ஓகே. அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஓவராலாக பாருங்கள், இதுதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ். தெரியுதா உங்களுக்கு? இதான் இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ நம்ம ஒரு பர்ஃபெக்ட் யூஐ டிசைனர், நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒரு யூஐ டிசைன் பண்ணியிருக்கோம். யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம ஃபோனில் ஒரு இன்ஸ்டாகிராம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ இது கண்டினியூ பண்ணலாம். நம்ம மெசேஜ் கிளிக் பண்ணால் எங்கே போகும், அந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாமே பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேர்ன் வித் ஆர்டி என்னோட சேனல் நேம். ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.